நம்ம வீட்ல இருந்து உருவாகக்கூடிய மக்கும் குப்பைகளான காய்கறி வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் இதை எல்லாத்தையுமே உரமாக்கி செடிகளையோ இல்ல உணவு பயிர்களை உற்பத்தி பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல டெரேஸ் கார்டன் இல்ல கிச்சன் கார்டன், பால்கனி கார்டன் இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. முதல்ல 5 தொட்டியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது 10 ஆகி 20 ஆகி தன்னோட வீட்டு தேவைக்கான எல்லா காய்கறிகளையும் தன்னோட தோட்டத்தில இருந்தே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க சில பேர் அதுக்கும் மேல எக்ஸ்ட்ரா காய்கறிகளை ஆர்கானிக் சந்தையில வித்து அதையே வருமானமாக்கி கொள்றாங்க. நானும் என்னோட கிச்சன்ல இருந்து வெளியேற வெஜிடபிள் மற்றும் ஃபுட் வேஸ்ட்டை கம்போஸ்டா மாத்தி அதை என் செடிகளுக்கு உரமா யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னோட வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி, இதுக்கான உரம் உனக்கு எங்க இருந்து கிடைக்குது? கெமிக்கல் உரங்கள் போடுறதுனால டெரஸ்ல பிரச்சனை வராதா? நீ ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனர் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சொன்ன ஒரே பதில், நான் எந்த உரமுமே ஆட் பண்றதில்ல, என்னோட வீட்டில் தயாரிச்ச கம்போஸ்ட் உரத்தை தவிர. ஏன் மண்ணு கூட 20% மட்டும்தான் யூஸ் பண்றேன். கம்போஸ்டிங் பத்தின நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. இருந்தாலும் நான் எப்படி காய்கறி கழிவுகளை கம்போஸ்டா மாத்துறேன் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன வீடியோ. நிஷா பேசுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இருக்கிறது திருவனந்தபுரம். கேரளால ஒரு வீட்டுல உருவாகக்கூடிய கழிவு பொருட்களை டிஸ்போஸ் பண்றதுக்கு செட்டின் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம கிச்சன்ல இருந்து வெளியேற மக்கும் குப்பைகளான வெஜிடபிள் வேஸ்ட் அண்ட் ஃபுட் வேஸ்ட் இதை எல்லாத்தையும் நம்ம வீட்டிலேயே நாம கம்போஸ்ட் அல்லது உரமா மாத்திக்கணும். பேப்பர் வேஸ்ட்டும் பிளாஸ்டிக் வேஸ்டையும் நாம செக்ரிகேட் பண்ணி அதை எடுத்துட்டு போறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு ஆள் வருவாங்க. நாம அவங்களுக்கு 100 rupees பே பண்ணி நம்மளோட வேஸ்ட்டை அவங்க கிட்ட கொடுக்கணும். வெஜிடபிள் வேஸ்டையும் ஃபுட் வேஸ்டையும் தவிர. வெஜிடபிள் வேஸ்டையும் ஃபுட் வேஸ்டையும் கம்போஸ்டா மாத்துறதுக்கு ஹரித கர்ம சேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கம்போஸ்ட் பின் கொடுப்பாங்க. 150 ரூபாய் 150 rupees பே பண்ணோம்னா இந்த பெரிய கம்போஸ்ட் பின் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செட்டப்ல 3 பின்ஸ் இருக்கும். ஒரு பின் நிறைஞ்ச உடனே அதை கீழே வச்சுட்டு காலியான பின்னை மேல வர்ற மாதிரி வச்சு அதுல நாம வேஸ்ட்டை கொட்டிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய செடி தொட்டிகளையோ பழைய பக்கெட், பிளாஸ்டிக் டப்பாக்களையோ நாம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் வேஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கும் பூனைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எஞ்சி இருக்கிறத நான் இந்த பின்ல போடுவேன். எல்லா வெஜிடபிள் வேஸ்ட்டையும் இந்த பின்ல தான் போட்டுட்டு வரேன். இதுல நான்வெஜ் வேஸ்ட் போட வேணாம் அப்படின்னு தான் இதை கொடுத்தவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு நாளைக்குள்ள வேஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு லேயர் கொக்கோபீட் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேஸ்ட்டை கொட்டலாம். இது பாக்டீரியா கலந்த கொக்கோபீட். இதையும் ஹரித கர்ம சேனால இருந்து தான் கொடுத்தாங்க. இந்த பாக்டீரியா மக்குதல் அதாவது டீக்ரடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு வர்ற வேஸ்ட்டை கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு லேயர் ஆஃப் இந்த கொக்கோபீட்டை போடணும். அதுதான் அவங்களோட அட்வைஸ். இதுல மிக்ஸ் பண்ணி இருக்கிற பாக்டீரியா நான்வெஜ் வேஸ்ட், போன் வேஸ்ட் இதெல்லாம் ஈஸியா டீக்ரேட் பண்ணாது. அதனாலதான் இதுக்குள்ள நான்வெஜ் வேஸ்ட்டை கொட்ட வேணான்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையில உயிர் இருக்கிற எல்லாமே அதோட உயிர் அதை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் சரியான பிரிசர்வேஷன் இல்லைன்னா இந்த மண்ணில மக்கி அழுகி உரமாகணும். அதுதான் இயற்கையோட நியதி. இந்த நியதியினாலதான் இன்னைக்கும் மண்ணில உயிர்கள் உண்டாயிட்டு இருக்கு. மக்குதல் இல்லைன்னா டீக்ரடேஷன், இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய உயிரினங்கள் இருக்கு. நம்ம கம்போஸ்ட் பின்ல நாம 2 விதமான டீக்ரடேஷனுக்கு அலோவ் பண்ணலாம். 1 நுண்ணுயிரிகள் அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், 2 புழுக்கள் அதாவது வேர்ம்ஸ். தூண், துரும்பு அப்படின்னு உயிர் உள்ளதுலேயும் உயிரற்றதுலேயும் காற்றுலேயும் கூட நம்மளோட சுற்றுச்சூழல்ல எல்லா இடத்துலையுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒரு உயிரியை விட்டு அதோட உயிர் பிரிஞ்ச உடனே இந்த டீக்ரடேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். நாம போடுற காய்கறி வேஸ்ட்டை பாக்டீரியா தன்னோட உணவாக்கி கொள்ளும். அதோட வேஸ்ட்டை வெளியே விடும். அது நமக்கு உரமாக கிடைக்கும். காய்கறி வேஸ்டா இருக்கும்போது அதுல இருந்த சத்துக்களை விட எண்ணற்ற சத்துக்களை ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ அது ஒரு பெர்ஃபெக்ட் உரம். இதே மாதிரி தான் புழுக்கள்ல மண்புழுக்களும் இருக்கு, பிளாக் சோல்ஜர் லார்வே இது மாதிரியான இன்செக்டோட லார்வல் ஸ்டேஜஸும் இருக்கு. இது தவிர காய்கறிகளிலே இருக்கிற ஒரு சில புழுக்களும் இருக்கு. இது எல்லாமே டீக்ரடேஷன் அதாவது மக்குதலுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கேயும் நடக்கிறது என்னன்னா, இந்த வேஸ்ட்டை இந்த புழுக்கள் அதுக்கு உணவாக்கி கொள்ளும். அந்த புழுக்களோட வேஸ்ட் நம்மளுக்கு உரமாக கிடைக்கும். என்னோட கிச்சன் பின்ல பெரும்பாலும் டீக்ரடேஷன் நடத்துவது இந்த புழுக்கள் தான்.
பிளாக் சோல்ஜர் ஃப்ளை, படை வீரன் ஈக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பொதுவா வண்ணத்து பூச்சிகளோட இனப்பெருக்கம் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? வண்ணத்து பூச்சிகள் முட்டை போடும், அதுல இருந்து புழுக்கள் உருவாகும், அதுக்கப்புறம் லார்வே ஆகும், அப்புறம் பியூப்பே ஆகும். பியூப்பேக்குள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வண்ணத்து பூச்சிகள் கூட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். இதே மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் இனப்பெருக்க முறை தான் இந்த பிளாக் சோல்ஜர் லார்வேக்கு. தாவர கழிவுகள் இருக்கிற இடத்துல பிளாக் சோல்ஜர் முட்டை போடும். அந்த முட்டையிலிருந்து புழுக்கள் உருவாகும். அந்த புழுக்கள் வளர்றதுக்கு இந்த வேஸ்ட் தேவை. இந்த புழுக்கள் வேஸ்ட் சாப்பிட்டு அதோடைய கழிவுகளை வெளியேற்றிட்டே இருக்கும். இதுதான் என்னோட கிச்சன் பென்ல டீக்ரடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த லார்வே பியூப்பே ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது இந்த கிச்சன் பின்னை விட்டு வெளியேறும். ட்ரை ஆன ஒரு இடத்துக்கு போய் தான் கொஞ்ச நாள்ல ரெஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இது பிளாக் சோல்ஜர் ஃப்ளையா வெளியே வரும். இந்த புழுக்கள் கிச்சன் பின்ல இருந்து வெளியேறி ட்ரை ஆன ஒரு இடத்தை தேடி போயிட்டு இருக்கும். அது ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும். மழை காலங்கள்ல இது ரொம்ப அதிகமாவே நம்ம வீட்டுக்குள்ள வரும். இரவு நேரங்கள்ல தான் இதோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். பகல் நேரங்கள்ல வெளியே வந்தாலும் காக்கா, குருவி அந்த மாதிரி பறவைகள் இதை எடுத்துட்டு போயிடும். வீட்டுல கோழி போன்ற பறவைகள் வளர்க்குறவங்களுக்கு இந்த புழுக்கள் நல்ல ஒரு பிரியாணி மாதிரி. பிஎஸ்எஃப் லார்வேக்களை கோழிகளுக்கு தீனியா கொடுக்கும்போது கோழிகளோட வளர்ச்சியும் முட்டை போடும் திறனும் அதிகப்படியாகுமா. ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ல கம்போஸ்டிங் பண்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஆஃப் கம்போஸ்டிங் ஒருவேளை ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா புழுக்கள் வீட்டுக்கு வர்றதுன்றது அவ்வளவு ஹைஜீனிக்கான விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கம்போஸ்ட் பின்ன நம்ம மூடி வைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம்னா இந்த பூச்சி முட்டை போடாம இருக்கும். அதவா முட்டை போட்டாலும் அந்த புழுக்கள் வெளியேறாம இருக்கும். இந்த கம்போஸ்ட் பின்லயே ஒரு சில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மூடி வழியா புழு வெளியே வர முடியாது, பூச்சியும் உள்ள போக முடியாது. ஆனா நீ எவ்வளவுதான் மூடி வச்சாலும் இயற்கையை தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த பூச்சிகள் அந்த சின்ன சின்ன ஓட்டைக்குள்ள போய் அதோட முட்டையை போட்டுட்டு வர்றதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா என்னுடைய பின்னுக்குள்ள புழுக்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த லிட் வழியா புழுக்களை வெளியே வராம நான் தடுக்க முடியும். பகல் நேரங்கள்ல இந்த பின்னை திறந்து வெளியில வச்சோம் அப்படின்னா ஒரு கிளறி விட்டா காக்கா வெளியே தெரிகிற புழுக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடும். இப்படியும் நாம இந்த புழுக்களோட பாப்புலேஷனை இந்த பின்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணலாம். பிஎஸ்எஃப் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளைஸ் நம்ம ஊர்ல காமனா இருக்கிற ஒரு பூச்சி. இவங்களால டீக்ரடேஷன் இல்லைன்னா மக்குதல் ப்ராசஸ் நடக்கிறப்போ கீழே தண்ணி வெளியேற சான்சஸ் அதிகம். ஸோ அந்த தண்ணியை நாம கலெக்ட் பண்ணி அதை இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட கலந்து நம்ம செடிகளுக்கு விட்டோம்னா அது ஒரு அருமையான உரம். 1 இல்லைன்னா 1.5 மாசத்துலே பாதி மக்கின ஒரு கம்போஸ்ட் உரம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செடி நடுறப்போ இந்த பாதி மக்கின கம்போஸ்டே நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த புழுக்கள் பார்க்கறது பிடிக்காது. ஐயோ புழுவா, இதுக்கே எனக்கு கம்போஸ்டிங்கே தேவையில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்களை யூஸ் பண்ணி கம்போஸ்டிங் பண்றது. இதுக்கு நுண்ணுயிர்கள் கலந்த கம்போஸ்ட் மிக்ஸ் ஆல்ரெடி கடைகள்ல கிடைக்கும். அதை வாங்கி போட்டுட்டு பிஎஸ்எஃப் லார்வே முட்டை போடாத மாதிரியான பின்ன மூடி வச்சோம் அப்படின்னா இந்த நுண்ணுயிர்களை யூஸ் பண்ணியும் கம்போஸ்ட் தயாரிச்சுக்கலாம். பாதி மக்குன இந்த கம்போஸ்டோட கொக்கோ பீட், ரொம்ப சிறிதளவு மண், இதை சேர்த்து தான் என்னுடைய பாட்டி மிக்ஸ் நான் ரெடி பண்றேன். இதுல தான் என்னுடைய செடிகளை எல்லாம் வளர்த்துட்டு வரேன். இந்த கம்போஸ்ட் நம்ம வீட்டில இருந்தே கிடைக்கிறதுனால தான் என்னுடைய செடி தொட்டிகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கம்போஸ்டும் கொக்கோ பீட்டும் யூஸ் பண்ணி செடி வளர்க்கறதுனால நிறைய யூசஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, செடி நம்ம ஒரு நாள் தண்ணி விடல அப்படின்னாலும் வாடி போகாது. ஏன்னா கொக்கோ பீட்டும் இந்த கம்போஸ்டும் அதிகப்படியான தண்ணியை உள்ளேயே தக்க வச்சுக்கும். அப்புறம் செடியோட வேர்கள் ரொம்ப ஈஸியா உள்ளே எல்லாம் பரவும். சாதாரணமா மண் யூஸ் பண்ணி செடி நடுறப்போ மண் இறுக்கமாகிடும். இறுக்கமாகறதுனால வேர்கள் சீக்கிரமா மண்ணுக்குள்ள இறங்காது, இல்லைன்னா உருவாகாது. அந்த பிரச்சனை இந்த முறையில நம்ம செடி நடுறதுனால வராது. கம்போஸ்ட் யூஸ் பண்ணி செடி நட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் இதுல கம்போஸ்ட் ஆட் பண்றது இல்ல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் அறுவடைக்கு அப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா டெய்லி ஆட் பண்றது என்ன அப்படின்னா வாழைப்பழத்தோல். நம்ம வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட தோலை டைரக்டா இந்த தொட்டியிலே போட்டுருவாங்க. ஒவ்வொரு நாள் காலையில நான் செடிகளை பாக்குறப்போ அந்த வாழைப்பழத்தோலை பாட்டிங் மிக்ஸை கிளறி அதுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருவேன். கம்போஸ்டிங் நடக்கிறப்போ ரொம்ப திக்
திக்கான மெட்டீரியல்ஸ், அதாவது நான்வெஜ்ஜோட போன் மெட்டீரியல்ஸ், முட்டைத்தோடு, மாங்காய் கொட்டை, பலாப்பழத்தோட கொட்டைகள், இதெல்லாம் டீக்ரேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுனால நான் எல்லா வேஸ்ட்டையும் இந்த பின்னுக்குள்ளே தான் போடுறேன். பலாப்பழ சீசன்ல பலாப்பழத்தோட மேல் பகுதியை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பின்னிலே தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன காய்கறி வேஸ்ட்டோ ஃபுட் வேஸ்ட் எதுவுமே எங்கள் வீட்டு காம்பவுண்டை தாண்டி வெளியே போகாது. கேரளாவில் நிறைய லேடிஸ் இந்த கிச்சன் வேஸ்ட்டை கம்போஸ்டாக மாற்றி அருமையான டெரஸ் கார்டன் வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. அவங்க வீட்டு தேவைக்கு மேலே வெளியே விற்று பணமும் சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மக்கும் குப்பைகளை நம்ம வெளியே போட முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கவே அதை கண்டிப்பாக கம்போஸ்டாக மாற்றியே தான் ஆகணும். அதனால எந்த வீட்லேயும் ஒரு 10 தொட்டி செடி இல்லாமல் இருக்காது. இங்கே கேரளாவில் அவங்களுக்கு டைம் இல்லைன்னாலும் அவங்களால பராமரிக்க முடியலனாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 தொட்டிகளாவது இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில இருந்து வெளியேற காய்கறி கழிவுகளை அதுக்குள்ளதான் அவங்க போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண മറന്നിരാதீங்க. താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്. കിട്ടി ചിലത് പിഞ്ചുമാണ്, ചിലത് പഴുത്തതുമാണ്. പക്ഷെ റെഡ് കളറിലില്ല, ഡാർക്ക് ഗ്രീൻ കളറിലാണ് ഉള്ളത്. അപ്പൊ ഇവിടെ കുറച്ച് നിറയെ പൂച്ച ഉണ്ടായിരുന്നു. അതിനെ കണ്ട് ഞാനിത് 1-2 തിന്നു. പിന്നെ നാളെ എനിക്ക് സ്കൂളിൽ പോകണം, അതിന് പഠിക്കണം, ചായ കുടിക്കണം, എല്ലാം ചെയ്യണം. അതിൻ്റെ ഇടയിൽ കൂടെ ഒരു ഓണിയൻ നമുക്ക് ഒന്ന് എടുക്കാന്ന് പറഞ്ഞിട്ട് ഒന്ന് പിച്ചെടുത്ത് ഞാൻ അത് അവിടെ ഇരിക്കുകയാണ്. ഇനി നെക്സ്റ്റ് എടുക്കണം. അപ്പോൾ നിറയെ കാര്യങ്ങളുണ്ട്. നമ്മൾ അപ്പോൾ ഇതിനെയും നമ്മൾ കുക്ക് ചെയ്ത് വല്ലതും തിന്നും. പിന്നെ അവിടെ കാന്താരി മുളകുണ്ട്, മോരുമുളകുണ്ട്, പിന്നെ അങ്ങനെ നിറയുണ്ട്. കാന്താരി മുളക് എൻ്റെ അമ്മൂമ്മയ്ക്ക് വലിയ ഇഷ്ടം. അപ്പം നമ്മൾ പോകുമ്പോൾ അവിടെ അമ്മൂമ്മയ്ക്ക് കൊണ്ടുപോകും. താങ്ക് യു, ബൈ ബൈ.